100 பாயிண்ட்ஸ் நிஃப்டி 50 வந்து கேப் அப் வந்து எதிர்பார்த்தேன். ஸோ எனக்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நிஃப்டி வந்து கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ அதுவே எனக்கு ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. ஓகே, நிஃப்டி நம்மளுக்கு ஒரு நியூட்ரலான ஒரு குரூஷியல் லெவல் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு எதிர்பார்த்து தான். ஸோ மார்னிங் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு லைவ் என்ட்ரிஸும் ப்ரொவைட் பண்ணோம். நம்மளுக்கு ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் நம்மளோட டார்கெட் வந்து கேப்சர் பண்ணோம். ப்ரீமியம் பாயிண்ட்ஸில் 200 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆச்சு. பட் நம்மளுக்கு இடையிலே வந்து ட்ரைலிங் மூவ் பண்ணி ஒரு 82 பாயிண்ட்ஸில் வந்து நம்ம எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்தோம். ஸோ ஒரு நல்ல பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் என்னோட டார்கெட் போய்ட்டு ரீச் பண்ணதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குமா நான் அங்கே வெயிட் பண்ணேன். ஸோ எனக்கு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனே கிடைக்கல. ஸோ அங்கே இருந்து நம்ம ஃபுல்லாக இன்றைக்கி கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூனால ஸோ நம்மளுக்கு அப்படியே ட்ரேடே வந்து ஸ்டாப் பண்ணி தான் இருந்துச்சு. வேறு எந்த ட்ரேடுமே நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, என்ட்ரிஸும் கிடைக்கல. ஸோ அதனால் நம்ம ட்ரேட் எதுவுமே எடுக்கல. நெக்ஸ்ட்டு டியூஸ்டே வந்து நிஃப்டி 50 எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம தெளிவாக வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னோட ட்ரேடிங் பிளானை நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ட்ரேடிங் ஃபுல் பிளானை நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டுமாரோ யூடியூப் லைவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் எதனால் அந்த என்ட்ரிஸ் ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்களும் என்ட்ரிஸ் வந்து டெமோ எடுத்து ட்ரை பண்ணி ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நிஃப்டி 50 ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். நிஃப்டி 50 வந்து 24,800 ரீச் பண்ணணும். இதுதான் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு லெவல். ஸோ ஷார்ட் டர்ம் கன்ஃபர்மேஷனை பொறுத்த அளவுக்கு நிஃப்டி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா தெர் ஆர் 2 பாசிபிலிட்டிஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 24,500 போயிட்டு நிஃப்டி வந்து ரீச் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு கேப் அப்பாக கேப் டவுனான ஒரு டவுட் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு எனக்கு கேப் அப் ஆர் நியூட்ரல் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஸோ எனக்கு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் அதுக்குள்ளே தான் இருக்குது. எனக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு நிஃப்டி வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா நான் எதிர்பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த லெவலுக்குள்ளே எனக்கு ஒரு குரூஷியல் லெவல் ரீட்ரெஸ்ட் டக்குன்னு எடுத்துகிட்டு 24,500 போய்ட்டு டக்குன்னு ரீச் பண்ணும். 24,500 டக்குன்னு எனக்கு பிரேக் பண்ணுது அப்படின்னா நான் எதிர்பார்க்க வேண்டிய நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 24,750 to 850, அதாவது 800. என்னோடய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 800 தான் நான் நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய என்னோட லெவல்ஸான டார்கெட். அப் ட்ரெண்டுக்கு தான் ஃபுல் கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஆனால் அந்த அப் ட்ரெண்ட் எனக்கு எங்கே ஓப்பன் ஆனால் இருக்குன்னா இதுக்கு மேலே ஓப்பன் ஆகியோ இல்லை நியூட்ரலாக ஓப்பன் ஆனால் அப் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் இருக்குது. இல்லை எனக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே நிஃப்டி ஓப்பன் ஆகுது அப்படின்னா என்னோட சின்ன ஒரு பிளான் சேஞ்சிங் என்னன்னா இந்த லெவல்ஸ்குள்ளே ரீட்ரெஸ்ட் எடுக்கணும். ஓகேங்களா? ஆனால் இந்த லெவல் எனக்கு நிஃப்டி பிரேக் பண்ணுது அப்படின்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது டவுன் ட்ரெண்ட். அது 850 வரைக்கும் நெக்ஸ்ட்டு வரணும். இங்கே வந்து ஒரு நியூ டிமாண்ட்ஸ் எனக்கு க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறப்ப ஸோ இங்கேருந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி நான் பாசிபிலிட்டிஸில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 24,400, அதாவது 850 வந்துச்சுன்னா 400 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். 400லேருந்து நெக்ஸ்ட் நம்ம 500, 800 வந்து நெக்ஸ்ட்டு நிஃப்டியில் அப் ட்ரெண்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதுக்கு நம்மளுக்கு இதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் அப் ட்ரெண்ட், இது கீழே ஓப்பன் ஆனால் டவுன் ட்ரெண்ட். அந்த டவுன் ட்ரெண்டுக்கு இதுக்கு கீழே ஸ்ட்ராங்கான வேலிடான கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் ஜஸ்ட் ஓப்பன் ஆகிட்டு எனக்கு ஃபாஸ்ட்டான ஒரு மூவ்மெண்ட்டில் அப் ட்ரெண்ட் போயிட்டா ஸோ அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. ஸோ இதில் ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான் டவுன் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். 850க்கு கீழே போக இப்போதைக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. மேபி சான்ஸ் க்ரியேட் ஆகுது அப்படின்னா 600 வரைக்கும் கூட நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு எனக்கு இருக்கிறது நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்ஸ் மட்டும் தான் இருக்குது. டவுன் ட்ரெண்டுக்கு எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இன்ட்ராடேயில் பாருங்கள், இது நம்மளுக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி நான் ஆல்ரெடி சொன்னது தான். இதுக்கு மேலே எங்கே ஓப்பன் ஆனாலும் இந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே எனக்கு நிஃப்டி நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா நான் ஃபஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய லெவல் பார்த்தீங்கன்னா 24,500, அதாவது 35 to 500 அந்த ரேஞ்சு தான் அப் ட்ரெண்டுக்கு வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுறது. ஒன்ஸ் எனக்கு 500 நிஃப்டி பிரேக் பண்ணுது அப்படின்னா 640 வரைக்கும் அடுத்த லெவல் டார்கெட். அதுக்கு அடுத்த லெவல் தான் 827 வரைக்கும் அடுத்த லெவல் அப் ட்ரெண்ட் டார்கெட். ஒன்ஸ் எனக்கு இதை பிரேக் பண்ணுது அப்படின்னா ஏன்னா எனக்கு ஆல்ரெடி வந்து ரீட்ரெஸ்ட்லாம் எடுத்துருச்சு. கேப் அப் ஆர் நியூட்ரலில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எனக்கு இதை பிரேக் பண்ணுது அப்படின்னா, அதாவது இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுது அப்படின்னா ஸோ இங்கேருந்து நான் எதிர்பார்க்குறது பார்த்தீங்கன்னா 850, அதாவது எங்கேருந்து இந்த லெவல் டு 24,200 to 850 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 350 பாயிண்ட்ஸ் நம்ம இந்த பக்கம் டவுன் ட்ரெண்டுக்கு வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து நான் வந்து வெனஸ்டேல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஒன்று அப் ட்ரெண்ட் டேரெக்ஷன், இன்னொன்று டவுன் ட்ரெண்ட் டேரெக்ஷன். அதுவும் எவ்வளோ கிளியராக எந்த ஸ்டேஜுக்குள்ளே எங்கே ஓப்பன் ஆனால் எந்த மாதிரி கன்ஃபர்மேஷனில் நம்மளுக்கு ட்ரேட் கிடைக்கும் அப்படிங்கிறத ஸோ என்னோட யூடியூப்பில் நான் வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு லைவ் என்ட்ரிஸாக வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஜஸ்ட் நீங்கள் டெமோ ட்ரேட்ஸ் எடுத்து ட்ரை பண்ணலாம். இதை டியூஸ்டே வந்து நிஃப்டி 50 நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய என்னோட லெவல்ஸ். ஸோ நீங்களே என்னோட சேர்ந்து ட்ரேட் பண்ண நினச்சிங்கன்னா ஸோ மறக்காமல் மைட்ரேசர் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூடியூப் லைவ் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டியில் சேர்ந்து ட்ரேட் பண்ணிச்சிங்கன்னா ஸோ நம்மளோட ட்ரேடிங் ஃப்ளோரில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ப்ளஸ் என்னோட லைவ் என்ட்ரிஸை நான் ப்ரொவைட் பண்ணுவேன். அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா தாராளமாக என்னோட லைவ் என்ட்ரிஸை நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அது மூலியமாகவும் ப்ராஃபிட்டபிள் ஆகலாம். ஸோ உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ மைட்ரேசரினால் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகே, ஸோ ஐ எம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் பேஸர். திஸ் வீடியோ ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.